மத்தியில் அமையவுள்ள மோடி ஆட்சி குறைப்பிரசவ ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிக்காது என்றும் கூட்டணி கட்சிகளே மோடியை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் என்றும் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஆரூடம் கூறியுள்ளார். நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். நமச்சிவாயம் செல்வா காசு சூடு சொரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாஜக அதிக இடங்களை பெறும் என்ற தேர்தல் கருத்து கணிப்புகள் எல்லாம் பொய்யாகியுள்ளது. நாட்டு மக்கள் பாஜகவிற்கு இந்த தேர்தலில் தக்க பாடத்தை புகட்டியுள்ளதாகவும், ஆணவம், தொழிலதிபர்களை மிரட்டி வழக்கு பதிந்து பணம் வசூலித்தல், சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்து மிரட்டி சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி தங்கள் கட்சியில் சேர்க்க வைத்தல் மற்றும் பிரதமர் நாற்காலியில் ஒட்டிக்கொண்டு கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து பிரதமராக பதவியேற்க உள்ளார் என்றும், இது பாஜகவிற்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அவமானம் என்றும், மோடி ஒரு சிறந்த மனிதர் என்றால் அவர் அந்த பதவியை நோக்கி சென்றிருக்க கூடாது என்றும், இந்த ஆட்சி குறை பிரசவ ஆட்சியாகத்தான் இருக்கும் என்றும், 5 ஆண்டுகள் நீடிக்காது எனவும், நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் பழமை வாய்ந்த அரசியலில் முதிர்ந்தவர்கள், அவர்கள் மோடியின் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் விமர்சனம் மேற்கொண்டுள்ளார். வெகு விரைவில் இந்த ஆட்சி கலைந்துவிடும் என்று கூறிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கூட்டணி கட்சிகளை வீட்டுக்கு அனுப்பிவிடுவார்கள் என்றும், பாஜக, என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் தங்கள் தொகுதியில் குறைவான வாக்குகள் பெற்றுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், மக்களுக்கு இந்த அரசின் செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்றும், இந்த ஆட்சியாளர்களின் ஊழலான ஆட்சி, மோசமான ஆட்சி, மக்களை மதிக்காத ஆட்சி என்பதால் மக்கள் வெறுப்படைந்துள்ளதையும் தெரிவித்தார். நாங்கள் மாநில அந்தஸ்து பெறுவோம் என இதுவரை 300 முறை முதல்வர் ரங்கசாமி கூறியுள்ளார். ஆனால் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், மத்திய பாஜக ஆட்சியுடன் கூட்டணியில் இருந்தும் இதுநாள் வரை மாநில அந்தஸ்து பெறவில்லை என்றும், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ், பாஜக ஆட்சியாளர்கள் நிறைவேற்றவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதன் காரணமாகத்தான் மக்கள் நல்ல தீர்ப்பை வழங்கியுள்ளதாக கூறிய அவர், முதலமைச்சர் இதற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்திட வேண்டும் என்றார். ஆனால் அவர் செய்ய மாட்டார். நாற்காலிதான் முக்கியம் அவருக்கு. புதுச்சேரி அவர்கள் குட்டி சுவராக்கி உள்ளதாகவும், தொண்டர்களை வைத்து காங்கிரஸ் தேர்தலை சந்தித்து அமோக வெற்றி பெற்றுள்ளோம் என்றும், இதிலிருந்து நமச்சிவாயம் செல்லா காசு என தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். சூடு சோரணை இருந்தால் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் கூண்டோடு ராஜினாமா செய்திட வேண்டும் என்றும், புதுச்சேரி பாஜகவில் தற்பொழுது பூகம்பம் வெடிக்கிறது. தற்போதைய பாஜக தலைவர் ராஜினாமா செய்திட வேண்டும் என்று பாஜக முன்னாள் தலைவர் சாமிநாதன் அறிக்கை விட்டுள்ளார். இந்தியா கூட்டணி இனி வரும் காலங்களில் ஒன்றிணைந்து செயல்படும், சட்டமன்ற தேர்தலை சந்திப்போம் என்றும் தெரிவித்தார். மேலும் மத்தியில் ஒரு பலமான எதிர்க்கட்சிகளாக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்படுவோம் என்றும், இனி வரும் காலம் இந்தியா கூட்டணி காலம் என்றும், மோடியின் காலம் பஸ்மமாகியுள்ளது என்றும் தெரிவித்தார்.